வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வீட்டிலேயே சாம்பார் பொடி எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்ப்போம். இந்த ஹோம்மேட் சாம்பார் பொடி வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம தயார் பண்ணுறது. இது வந்து ரொம்ப வாசனையாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலி நான் தயார் பண்ணுற இந்த சாம்பார் பொடி எங்கள் வீட்டில் என் குழந்தைகளுக்கு, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த சாம்பார் பொடி ரொம்ப பிடிக்கும். இது வந்து சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலையே. ஸோ பிகினர்ஸ்க்கு நீங்கள் வீட்டிலேயே கொஞ்சமாக சாம்பார் பொடி திரிக்கிறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஹியூஜ் அமௌண்ட்டில் கொஞ்சம் பண்ணி நீங்கள் மிஷினில் கொடுத்துருக்கிறனாலும் திரிச்சிக்கலாம். காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சம் பச்சரிசி, இவ்வளோ நீங்கள் எடுத்து வச்சா போகிறோம். இதில் வந்து முதல்ல வந்து நீங்கள் கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி, இப்போது நான் வந்து போட்டிருக்க அளவு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட திரிச்சா எனக்கு ஒரு 1.5 கிலோ சாம்பார் பொடி அளவுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நான் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி, இந்த அளவு கொத்தமல்லியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கொத்தமல்லி மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுத்துகிட்டு, அதை சாம்பார் பொடிக்கு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நல்லா கொஞ்சம் சூடு வர வறுத்தா போதும். இது புளிக்குழம்பு பொடிக்குன்னா கொஞ்சம் நல்லா வறுக்கணும். சாம்பார் பொடிக்கு ஓரளவுக்கு சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொத்தமல்லி முதல் வறுத்து எடுத்துகிட்டு, அடுத்து கடலைப்பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் நல்லா வறுத்து அதையும் தனியாக வச்சிடணும். அதுக்கடுத்து ஜீரகத்தை வறுத்து, சீரகம் வந்து ஒரு 100 சீரகமாவது நீங்கள் போடலாம். 100-150 சீரகம் கூட போடலாம். சீரகம் கூட போடுறத பற்றி ஒன்றும் இல்லை, உங்கள் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஜீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அடுத்து வெந்தயம் போட்டு, வெந்தயம் வந்து ஒரு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா கசப்பு வந்துடும். அதனால் வெந்தயத்தையும் போட்டு வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் இந்த பச்சரிசி வந்து கொஞ்சம் 2-3 ஸ்பூன் போட்டு அதை நீங்கள் வறுத்து எடுத்தால் போகிறோம். அப்புறம் வந்து கடைசியாக மிளகாத்தூள் வற்றுருங்க. காஞ்ச மிளகா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ, 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு வத்தல். அவ்வளோ போட்டிருக்கேன். 1/2 கிலோ வத்தலாவது போட்டிருப்பேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெடி வராமல் இருக்கிறதுக்காக. இதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் மிஷினில் கொடுத்து திரிச்சிங்கன்னா நல்லா கமன்னு உங்களுக்கு ஒரு சாம்பார் பொடி வந்து நல்லா ரெடி ஆயிரும். இது கூட வந்து கட்டி பெருங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நான் சேர்க்கலை. கருவேப்பிலையும் சில பேர் வந்து வறுத்து அதையும் சேர்த்து வறுத்து திரிப்பாங்க. ஆனால் நான் வந்து காயப்பொடி அந்த நேரம் கலந்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம சாம்பார் செய்யும்போது கூட காயப்பொடியோ கருவேப்பிலையோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ பொருட்கள் தான். இதை வச்சு செஞ்சாலே உங்களுக்கு சாம்பார் பொடி மிக அருமையாக வரும். இந்த சாம்பார் பொடி கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு சாம்பார் பொடி இருக்குது. இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் அப்பப்போ தேவையான நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து சாம்பார் வந்து நீங்கள் இட்லி சாம்பாரோ இல்லை ரைஸுக்கு வைக்கிற சாம்பார் எது வச்சாலும் இந்த சாம்பார் பொடியை போட்டால் ரொம்ப அருமையாக கமகமன்னு இருக்கும். இதை ட்ரை பண்ணி